பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வாழும் மக்கள் அரசுக்கு எதிராக தீவிரமாக போராடி வருகின்றனர். விரைவில் அங்கு தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அகதிகளுக்காக 12 தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் வேறு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு ஏன் இங்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என கூட்டு அவாமி நடவடிக்கை குழு எதிர்க்கிறது. இந்த 12 தொகுதிகள் மூலமாக பாகிஸ்தான் அரசு தனக்கு சாதகமான பொம்மை ஆட்சியை நிறுவ பார்க்கிறது என்பதே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் குற்றச்சாட்டாகும். இதனை கண்டித்து பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதால் பாகிஸ்தான் அரசு ஜூன் மாத தொடக்கத்தில் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு அமைப்பை பயங்கரவாத இயக்கம் என அறிவித்து தடை செய்தது. அதன் முக்கிய தலைவரான ஷவுகத் நவாஸ் மிர் உட்பட 150க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகளை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து சிறையில் அடைத்தது. இதனால் போராட்டம் பாகிஸ்தான் அரசின் கட்டுப்பாட்டை மீறி சென்றது. ராவல்கோட், மிர்பூர், முசாபராபாத் போன்ற நகரங்களில் சுமார் 40,000 முதல் 50,000 மக்கள் வரை திரண்டு தொடர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மக்கள் மீது பாகிஸ்தான் போலீசாரும் இராணுவத்தினரும் கடுமையான தடியடி நடத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்க முயன்றனர். இந்த அடக்குமுறை மக்களின் கோபத்தை மேலும் அதிகரித்துள்ளது. எங்களுக்கு பாகிஸ்தானின் கோதுமையோ ரேஷனோ தேவையில்லை. எங்களை நிம்மதியாக வாழ விடாமல் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்துவது சரியல்ல. துப்பாக்கிச்சூடு நடத்தி எங்களை ஒடுக்க நினைத்தால் எங்களுக்கு வேறு வழிகளும் உள்ளன. நாங்கள் இந்திய எல்லையில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டை நோக்கி அணிவகுத்து நகருவோம். அப்படி நாங்கள் எல்லையை தாண்டி சென்றால் எங்கள் காலில் விழுந்து இங்கேயே இருக்கும்படி நீங்கள் கெஞ்ச வேண்டிய நிலை வரும். போராட்டக்காரர்கள் மீதான நடவடிக்கையை கைவிட வேண்டுமென போராட்டக் குழுவின் தலைவர் சர்தார் அமன் கான் ஆவேசமாக பேசினார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அடக்குமுறையை கையாண்டால் இந்தியாவின் உதவியை நாடவும் தயங்க மாட்டோம் என்ற துணியில் அவர் பேசியுள்ளார். இப்போது பாகிஸ்தான் அரசுக்கு கூட்டு அவாமி நடவடிக்கை குழு 48 மணி நேர கெடு விதித்துள்ளது. தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் ஜூலை 9 மிகப்பெரிய அளவில் பதிலடி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர்.